பதாக கேளிக்கை நேயர்களுக்கு வணக்கம். பாயிண்ட் ஆஃப் வியூ நிகழ்ச்சியில் ஏஜஸ் புரொடக்ஷன் தயாரித்து கீர்த்தீஸ்வரன் இயக்கி பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளியிருந்திருக்கும் டியூட் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் சென்னையில் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டிங் கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருடைய தாய் மாமா சரத்குமார் பால்வளத்துறை அமைச்சராக இருக்கார். அரசியலில் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கார். அவருடைய ஒரே பொண்ணான மமிதா பைஜுவும் பிரதீப் ரங்கநாதனும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக வளர்ந்து வராங்க. பிரதீப் ரங்கநாதனுக்கு படத்துடைய ஆரம்பத்திலே ஒரு லவ் பிரேக்கப் நடக்குது. இந்த சமயத்தை பயன்படுத்தி மமிதா பைஜு அவங்களுடைய நீண்ட நாள் காதலை பிரதீப் ரங்கநாதனோட வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் பிரதீப் ரங்கநாதன் உண்மையில எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்லி அந்த காதலை நிராகரிச்சிடுறாரு. இதனால் மன உடைஞ்சு போன மமிதா பைஜு அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்காக பெங்களூருக்கு கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து பிரதீப் ரங்கநாதனுக்கு மமிதா பைஜு மேலே காதல் வருது. அந்த காதலை அவங்க மாமா சரத்குமார்கிட்ட போய் சொல்கிறாரு. அவங்க மாமாவும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு கல்யாணத்துக்கான வேலையை தடைப்படலாம் செய்கிறாரு. இப்போது சென்னைக்கு வர மமிதா பைஜுவை நேரில் சந்தித்து பிரதீப் ரங்கநாதன் தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிறாரு. ஆனால் மமிதா பைஜு காலேஜில் பாரின்னு ஒரு பையனை லவ் பண்ணுறத சொல்லி பிரதீப் ரங்கநாதனுடைய காதலை நிராகரிச்சிடுறாங்க. நமக்குள்ள இந்த லெவலில் செட் ஆகாது. இப்போது பிரதீப் ரங்கநாதனும் மமிதா பைஜுவும் கல்யாணத்தை நிறுத்தலான்னு முடிவு பண்ணி அவங்க அப்பா சரத்குமார்கிட்ட மமிதாவுக்கும் பாரிக்கும் இருக்கிற காதலை சொல்லலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதன்படி மமிதா பைஜு அவங்க அப்பா சரத்குமாரை நேரில் சந்தித்து தான் பாரின்னு ஒரு பையனை லவ் பண்ணுறேன், இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் அவங்க அப்பாவுடைய முழு சுயரூபத்தை பிரதீப் ரங்கநாதனும் மமிதா பைஜுவும் நேரில் பார்க்குறாங்க. இதுதாங்க படத்துடைய முக்கியமான ட்விஸ்ட்டு. இதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் மமிதா பைஜுவையும் பாரியையும் ஒன்றா சேர்த்து வச்சாரா இல்லையா, அவங்க அப்பா சரத்குமார் மனசு மாறினாரா இல்லையான்றது தாங்க மீதி கதை. லைஃப்ல நீ ஒரு விஷயத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா படத்துடைய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனுடைய ஆக்டிங்கை சொல்லலாம். எப்படி இதுக்கு முன்னாடி டிராகன்லையும் லவ் டுடேலையும் ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரோ அதே பர்ஃபார்மன்ஸ் இந்த படம் த்ரோட்டாக கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் ரஜினி சார் மாதிரி மேனரிசம் ஸ்டைல் எல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். கொஞ்சம் ஓவராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. இன்னொரு பக்கம் சரத்குமார் சார் ஆக்டிங்கில் தெறிக்க விட்டுட்டாருன்னு சொல்லலாம். படத்துடைய ஆரம்பத்தில் ரொம்ப வெகுளியாகவும் ஜாலியாகவும் இருக்கிறவர் இன்டர்வல் டைமில் அந்த கேரக்டரில் ஒரு ஷிஃப்ட் இருக்குது. அப்போல்லாம் பட்டையை கிளப்பிட்டார் ஆக்டிங்கில். படத்துடைய இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கை சொல்லலாம். படத்தில் ஒரு 2 சாங்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார். படத்தை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணலது. ஊரும் பிளட் சாங் எல்லாம் சென்னையில் இருக்கிற ரொம்ப முக்கியமான இடங்களை சூஸியாக பண்ணியிருந்தாங்க, மெனக்கெட்டு பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்தது. நிக்கித் பொம்மையோட சினிமாட்டோகிராஃபி ஒரு தீபாவளிக்கு வர ஃபெஸ்டிவல் மோடில் ரொம்ப கலர்ஃபுல்லாகவே பண்ணியிருந்தார். படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் கேஸ்டிங்னு சொல்லலாம். இவங்க சூஸ் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருமே கதாபாத்திரத்தோடு ரொம்ப அழகாக பொருந்திருந்தாங்க. படத்தோட இன்னொரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாமெல்லாம் ஜாலியாக ஒரு லவ் ஸ்டோரியை பார்க்க போகிறோம்னு போய் உட்காந்தா சொசைட்டியில் நடக்கிற ஹானர் கில்லிங்க்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை சொல்லியிருந்தாங்க. கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற 2K கிட்ஸ் எப்படி ஒரு விஷயத்தை அலட்சியமாக ஹேண்டில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தமிழ் சினிமாவுக்கே உரித்தான தாலி சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், கலாச்சாரம் பண்பாடு அதெல்லாம் தாண்டி தனி மனித உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணுன்ற மெசேஜை இன்றைக்கி ட்ரெண்டில் டைரக்டர் சொல்லியிருக்காரு. தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னா செகண்ட் ஹாஃபை சொல்லலாம். கதை எதை நோக்கி போகுதுன்னே தெரியாமல் சுற்றுன்னு சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் கிரிப்பிங்காவோ என்கேஜிங்காவோ இல்லை. இது ஒரு பக்கம் இருக்க பிரதீப் ரங்கநாதன் மமிதா பைஜுவோடைய காதல் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருந்தது. ஆனால் மமிதா பைஜு பாரியை ஏன் லவ் பண்ணாங்கன்றதுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் இல்லை, அதுக்கான காட்சிகளும் வடிவமைக்கப்படலை. என்னடா உன் கதை கல்ல கண்டா நாயக்கானா, நாயக்கண்டா கல்ல காணான்ற மாதிரி. மமிதா பைஜுவும் பாரியும் ஒன்று சேரணுன்றதுக்கான லவ் படத்தில் இல்லை. பாரியோட கேரக்டர் இன்னசென்ட்டாகவும் காமெடியாகவும் இருந்துச்சே தவிர அதை வடிவமைக்கப்பட்ட விதம் ரொம்பவே வீக்காக இருந்துச்சு. அந்த கேரக்டர் ஆடியன்ஸோட கனெக்டே ஆகலை. இந்த மைனஸ் பாயிண்ட்லாம் இல்லைன்னா இந்த படம் இன்னும் நல்லாவே வந்திருக்கும். இருந்தாலும் தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கான செலிப்ரேஷன் மோடில் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஒன்று சொல்லி குத்தோம்ல, அடுத்த ஃபீலிங்ஸை கிரிஞ்சா பார்க்குறது தானே இப்போ ட்ரெண்டு. மொத்தத்தில் இந்த படம் அபோவ் ஆவரேஜ். தேட்டரில் போய் ஒரு தடவை பார்க்கலாம்.